எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவன் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்து இந்த நாளிலும் உங்களை செழிக்க செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். The Lord God in the midst of thee is mighty. He will save. செப்பனியா 3:17. உங்கள் நடுவிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய வல்லமை இன்று உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. He is going to show his wonders. யாத்ராகமம் 34:10 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நான் எல்லா ஜனங்கள் முன்பதாக அவர்கள் நடுவிலே உனக்கு நான் அதிசயங்களை செய்வேன், பயங்கரமானவைகளை நடப்பிப்பேன், அதிசயங்களை எல்லா ஜனங்கள் முன்பதாகவும் உனக்கு நான் செய்வேன். That is the heart of God. எல்லாரும் நான் உனக்கு செய்கிற பயங்கரமான கிரியைகளை, அதிசயங்களை பார்க்க வேண்டும். எல்லாரும் முன்னாலேயும் என் பிள்ளையை நான் கனம் பண்ணணும். என் பிள்ளை கூட நான் இருக்கிறேன், நான் வல்லமையுடையவர், என் பிள்ளைக்கு நான் தான் தகப்பன் என்பதை ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையிலே விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஐயோ, நான் ஒரு சின்ன இடத்துல வேலை செய்கிறேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறேனே, எனக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடும். நீங்கள் வேலைக்கு போகும்பொழுதும் ஆண்டவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். வேதம் கூறுகிறது, உங்களுக்காக விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். ரிமெம்பர் ஹிம். எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, அதனால் நான் செய்கிற இந்த வேலையை ஆசீர்வதிப்பார். சில வேளைகளிலே கடைகளில் நான் பார்த்துருக்கிறேன், கஸ்டமர்ஸே வரமாட்டாங்க, அங்கே இருக்கிற பெண்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. காத்துட்ருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற 4 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தை எல்லாம் நீங்கள் கஸ்டமர்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தை எல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு செலவழியுங்கள். அப்போ கஸ்டமர்ஸும் தன்னால் வருவாங்க, கம்பெனிக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கடைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அனுபவிப்பீர்கள். கூட இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆள் வரலையே ஆள் வரலையே ஆள் வரலையேன்ட்டு கடைக்காரர் வந்து அலமோதிக்கிட்டு இருப்பார். நீங்கள் இதை செய்யலை அதை செய்யலை, இது சுத்தமாக வை, இதை கர்மச்சு வை, இதை வை, அப்போ தான் ஜனங்க வருவாங்கன்னு அலமோதிக்கிட்டு இருப்பார். அந்த அலமோதல் வேண்டாம். உங்கள் வீட்லேயும் அப்படி அலமோதல் இருக்கக்கூடும், அதுவும் வேண்டாம். ரிமெம்பர் ஹிம். அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பாடுபட்டிருக்கிறார், எனக்கு ஆண்டவருடைய வல்லமை விளங்கும், என் குடும்பத்தில் விளங்கும், என் வேலையில் விளங்கும், நான் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன், எனக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பி இருக்கும், நிரப்பி இருக்கும். உங்கள் கண்ணெல்லாம் ஆண்டவர் மீதே இருக்கும். அப்பொழுது தெய்வீக சமாதானம் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆசீர்வாதம் வந்து கொட்டும். எல்லாரும் உங்களை வாழ்த்துவார்கள். உன் நிமித்தம்தான் எனக்கு ஆசீர்வாதம், உன் நிமித்தம்தான் ஆசீர்வாதம். நீங்கள் செய்கிற கடினமான உழைப்பு நிமித்தம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் மாத்தாவை பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறாரு, நீ ஏமா கவலைப்படுற, வேலை செஞ்சு நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாரையும் பராமரிக்கணும் அப்படின்னு உன் வேலையை குறித்து நீ அலமோதி கொண்டு இருக்கிறாய். ஆனால் இந்த மரியாள் என் பாதத்தில் காத்திருக்கிறாள், என் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாள். அவள் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாள். எங்கள் அப்பா பெரியவர், வல்லமை உள்ளவர், எனக்கு உதவி செய்வார்னு. அதனால் அவரையே நினைத்து கொண்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என் வேலையை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என் கைகளின் கிரியைகளை வாய்க்க செய்வார் அப்படின்னு அவரையே நினச்சிக்கிட்டு வேலை செய்யுங்க. வேலை செய்யாமல் இருக்கிறதும் தப்பு தான். சும்மா ஆண்டவர் பாதத்திலே நம்ம பைபிள் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு அற்புதம் நடந்துரும்னா அதுவும் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. வெறும் வேலையே நினச்சிக்கிட்டு, ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதே, இது பண்ணுமே அது பண்ணுமே, இவங்களை கவனிக்கணுமேன்ட்டு அதையே நினச்சிக்கிட்டு
வேலை செய்யறதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அவரை நினைத்து கொண்டு உங்கள் வேலையை செய்யுங்க. நீதிமொழிகள் 3:6-7 தான் நம்ம பார்க்குறோம். உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நம்ம தாவீதும் அதை தான் சொல்கிறான். உட்காரும்போது, படுத்திருக்கும்போது, எழுந்திருக்கும்போது நீர் என்னுடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். நான் பேசுவதற்கு முன்பதாகவே அதையும் நீர் அறிந்திருக்கிறீர்னு சொல்கிறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால் வழிகளெல்லாம் அவரையே நினைத்து கொண்டிருக்கும்போது பாதைகளை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சொன்னது போல் வேலை இடங்கள்லையும் ஆண்டவரையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வேலை செஞ்சிட்ருக்கலாம், பட் அவரையே நினைத்துட்ருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கரெக்டாக நடத்துவார். அவங்களுக்கு ஆண்டவர் அப்படி தான் நடத்தி கொண்டு வருகிறார். சங்கீதம் 24 அப்படி தான் கூறுகிறது. 24 உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் வாய்க்க He'll give you the desires of your heart. இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வார். Amen. Praise the Lord. அதனால் நீங்கள் கணக்கு எழுதும் பொழுது, ஒரு கஸ்டமரோடு பேசும்போதும் அவரையே நினச்சிடுங்க. இந்த காரியத்தை நீர் வாய்க்க செய்ய போகிறீர், ஸ்தோத்திரம், அது வல்லமை வழங்க போகிறது, ஸ்தோத்திரம், அற்புதம் நடக்க போகுது, ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருங்க. அற்புதம் நடந்துடும். அவங்களும் அவங்கள விரும்புவாங்க. உங்கள்கிட்ட வர தெய்வீக சமாதானம் எல்லா வேலைகளையும் ஈஸியாக முடிக்க வைத்து விடும். நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க. ஃபோன் கால் வரும்போதே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஃபோனை எடுக்க முன்னால் ஆண்டவரே இது ஆசீர்வாதமான ஃபோனாக இருக்கணும்ன்ட்டு எடுத்தோன்னா அவரையே நினைத்து கொண்டு ஃபோனை எடுத்தோன்னா நல்ல செய்தி தான் அந்த ஃபோன்லேருந்து வரும். நம்ம கொடுக்குற தீர்வுகளும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் தீர்வுகளாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு டிசிஷன் கொடுப்போம், அது லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். ஆகவே அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இப்பொழுதும் சுரண்டையில் இந்த கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி, அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதை கேட்க செல்வோமா? இன்று மாலையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேற்றப் போகிறார். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி, நான் உன்னை மறக்காமல் உன்னை தேற்றுவேன். ஏற்ற வேளையிலே உனக்கு எப்பொழுதெல்லாம் தேற்றுதல் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் வந்து உன்னை தேற்றுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாதே. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னுடனே இருக்கிறேன். எதற்காக? உன்னை தேற்றுவதற்காக, உன்னை ஆற்றுவதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னோடு கூட வருவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்திலே, இந்த வேத வசனத்திலே நாம் வேறொரு காரியத்தை பார்க்கிறோம். எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இந்த எருசலேமிலே எப்படி ஆண்டவர் நம்மை தேற்றுகிறாராம்? எருசலேமை எப்படி தேற்றுகிறார்? எருசலேம் ஆண்டவர் தங்கும் இடம். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை எனக்கு திறந்து கொடுங்கள், அப்பொழுது நான் உள்ளே பிரவேசித்து உங்களோடு வாசம் பண்ணுவேன், உங்களோடு போஜனம் பண்ணுவேன், உங்களோடு வாழ்க்கை நடத்துவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் தங்கும் இடத்திலே, எருசலேமாகிய நம்முடைய இருதயத்திலே அவர் தங்கும் பொழுது அவர் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார், தேற்றிக்கொண்டே இருக்கிறார். வெறும் வார்த்தைகளினால் மட்டுமல்ல, அற்புதங்களை செய்து நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார். அதுதான் ஒரு மனுஷனுடைய தேற்றுதலுக்கும் கடவுளுடைய தேற்றுதலுக்கும் இருக்கும் வித்தியாசம். மனுஷன் வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லக்கூடும், பணம் கொடுக்கக்கூடும், ஒரு அளவுக்கு உதவி செய்ய முடியும், சிகிச்சை கொடுக்கக்கூடும். ஆனால் கடவுளோ, இயேசுவோ நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்து நம்மை தேற்றுகிறார்.
நம்மை காப்பாற்றுகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 31:5 வேதம் இப்படி கூறுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அதை காத்து தப்ப பண்ணுவார். பறந்து காக்கும் பட்சியைப் போல அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை தப்ப பண்ணுகிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள் உண்டு, எவ்வளோ துக்கங்கள் உண்டு, எவ்வளோ இழப்புகள் உண்டு. ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் நாம் தப்பி இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படியாக அவர் நம் மீது பறந்து காக்கும் பட்சியை போல காத்து வருகிறார், காத்து கொள்ள போகிறார், நம்மை தேற்றப் போகிறார். சங்கீதம் 36:7-8 வேதம் கூறுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்தடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எபிரேயர் 10:29 கூறுகிறது, ஆண்டவர் நமக்கு தம் கிருபையின் ஆவியை தருகிறார், செட்டைகளின் மறைவில் வைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் நமக்கு உள்ளே அவருடைய கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். அவர் தேற்றரவாளன் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 14:26 வாசித்து பாருங்கள். யோவான் 14:18 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், என்னுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை உங்களுக்குள் நான் ஊற்றுவேன். 2 கொரிந்தியர் 3:17 கூறுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, ஏனென்றால் கர்த்தரே ஆவியானவர். உங்களுடைய ஆவிக்குள் இந்த தேற்றரவாளனாகிய இயேசு வந்து தங்குகிறார், ஆவியின் ரூபமாக வந்து தங்குகிறார். கர்த்தரே ஆவியானவர். உங்களை சட்டைகளின் மறைவில் மட்டும் வைப்பவர் அல்ல, உங்களை சுமந்து கொள்ளுபவர் மட்டுமல்ல, உங்களுக்கு உள்ளேயே வந்துடுறார். அதான் கிருபையின் ஆவியானவர். இந்த கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள் வந்துட்டா பாருங்க, எப்பொழுதும் உங்களுக்குள் தேவனுடைய இரக்கம் 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 பெருகிக் கொண்டே இருக்கும். என் மேல ஆண்டவர் இரக்கம் வச்சிருக்கிறார், அதனால்தான் நான் வாழ்றேன், அதனால அவருக்கு உகந்த பிள்ளையா வாழணும், அவருக்கு உகந்த பிள்ளையா வாழணும்னு நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். எபிரேயர் 10:29 அப்படி கூறுகிறது. சகரியா 12:10 அப்படி கூறுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாம் பாவத்தின் நிமித்தம் குத்தின அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், நான் எப்படி பாவம் செய்வேன், நான் எப்படி துரோகம் செய்வேன், எப்படி அவருடைய அன்பை விட்டு போவேன் என்று சொல்லி அவரோடு ஒட்டி கொள்கிறோம். இறைவனுடைய ஆவி அப்படிதான் நமக்கு அவரை காட்சி அளித்துக் கொண்டே இருக்கிறது. அவரை பார்த்து கொண்டே இருக்கிறோம், நாம் அவரோடு ஒட்டி கொள்கிறோம், அவருடைய பிள்ளைகளாகவே வாழ்கிறோம். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் திரும்பி வரப்போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 அவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிற மக்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அவர்களை பற்றி கவலைப்படாதிருங்கள். ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிற என் பிள்ளைகளே இன்னும் பரிசுத்தமாகுங்கள், நீதி செய்கிற என் பிள்ளைகளே இன்னும் நீதி செய்யுங்கள், ஏனென்றால் நான் சீக்கிரமாய் திரும்பி வரப்போகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு உரியவர் மட்டுமல்ல, நாம் மரித்த பிறகும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், நம்முடைய ஆத்துமாவை காக்க வல்லவராக இருக்கிறார், அவரோடு செட்டைகளின் மறைவிலே வைத்து நம்மை பராமரிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல, வரும் உலகத்திற்காகவும் செத்த பிறகும் நாம் நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு ஒரு வழியை தேட வேண்டும். அதற்கு ஒரே வழி பரிசுத்தம். இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது, நீதியாய் வாழ்வது, இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வது, அவரை போல பரிசுத்தமாய் இருப்பது, அதுதான் வழி. அதற்கு தான் அவருடைய ஆவியே நமக்குள் கொடுக்கிறார், உள்ளே வைக்கிறார். அவர் நமக்குள் வந்து தங்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் நம்மை நிரப்புகிறது. ஐயோ, நான் பாவம் செய்யக்கூடாது, ஏசப்பாவை என் உள்ளத்திலிருந்து தூக்கி எறியக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, இச்சைக்கு ஆளாகக்கூடாது, என் மனைவியை சரியா நான் நேசிக்கணும், என் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் என்று சொல்லி பயபக்தியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்று இரவும் அவர் சொல்லுகிறார், நான் உள்ளத்திற்குள் வரட்டும், இன்னும் உன்னை பரிசுத்தமாக்கட்டும், நான் திரும்பி வருவேன், உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வருவேன், அப்பொழுது நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அதற்கு உன்னை பரிசுத்தம் பண்ணுவேன், அதற்கு உதவி செய்யவே என் ஆவியை உனக்கு தருகிறேன் என்கிறார். இன்று இரவு நாம் அவருடைய ஆவிக்காக கேட்க வேண்டும்,
அவர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய சட்டைகளிலே சுமந்து கொள்ளப்படுவீர்கள், அவருடைய மார்பிலே அணைக்கப்படுவீர்கள், அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தில் அமர்ந்து சுகமாய் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். அதோடு கூட உங்களுக்குள்ளும் கடவுள் தங்கி பரலோகத்திற்கு போகும்படியான வழியையும் பெறுவீர்கள். இன்று இரவு அந்த கிருபை உங்களுக்கு தர ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஒரே வழி இறைவனுடைய ஆவி உங்களுக்குள் வருவது. இப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவனே, என் உள்ளத்தில் வாரும் சுவாமி, எனக்குள்ளே வாரும், உமது ஆவியை எனக்குள் அனுப்பும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வோமா? இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்வோம். இயேசு உங்களுக்குள் இப்பொழுது இறங்குவார். அத்தனை பேருக்குள்ளும் இப்பொழுது இறங்கு ராஜா, இறங்கு ராஜா. பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் ஐயா. அந்த பிசாசின் ஆவி, மனுஷ ஆவி எல்லாம் வெளியே ஒவ்வொருவரையும் விட்டு துரத்தும் சாமி. வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம். மனுஷிக பெருமை, மனுஷிக கர்வம், மனுஷிக பாவம் வேண்டாம். அதை எல்லாரையும் விட்டு வெளியே துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். முத மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். சிறு பிள்ளைகளை போல தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் அது பிள்ளைகளை அள்ளி அணைத்து முத்தமிடும் ஏசப்பா. இப்பொழுது அள்ளி அணைத்து முத்தமிடும் ஒவ்வொரு வரையும் அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பு ராஜா. Lord, they are ready right now, they are ready. Holy Spirit, fill them now. அத்தனை பேரையும் அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பு ராஜா. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, கேட்கிறார்களோ இல்லையோ, அத்தனை பேரையும் அது ஆவியினால் நிரப்பு சுவாமி. ஆசையோடுமை தேடி வந்திருக்கிறார்கள். கடவுள் அங்கே இருக்கிறார், ஜோமன கடவுள் தோன்றுவார் என்ற ஆசையோடு வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவரை இவர்களுக்குள் அனுப்பு ராஜா, அனுப்பு ராஜா. ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. அத்தனை பேரையும் நிரப்பு ராஜா. நிரப்பும், 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 நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தெய்வமே இவர்களுக்குள் இறங்கும், இறங்கும், இறங்கும். ஆத்துமாவில் இறங்கும், சரீரத்தில் இறங்கும், மூளைக்குள் இறங்கும், சரீர உறுப்புகளுக்குள் இறங்கும், வாழ்க்கைக்குள் இறங்கும், குடும்பத்திற்குள் இறங்கும். அப்பா ஆவியானவரை இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். முத வல்லமை இறங்குவதாக, முத மகிமை இறங்குவதாக. அத்தனை பேரையும் நிரப்போம். அவர்களுக்கு நாவிலே முது மகிமை இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக சுவாமி. இனி பழைய பாஷைகளை அவர்கள் பேசக்கூடாது, பழைய வார்த்தைகளை பேசக்கூடாது, பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர்களுக்கு புது பாஷையை தாரும் அப்பா, நவமான பாஷையை தாரும் அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய பாஷையை தாரும் அப்பா. எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற பாஷை அவர்கள் நாவிலே வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரே புது பாஷையினால் அவர்களை நிரப்பும் ஆண்டவனே. அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ சாயல் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சரீரங்களிலே சுகம் பூர்ணமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. புது உறுப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. புது எதிர்காலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகட்டும் சுவாமி. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வரட்டும் சுவாமி. வியாபாரத்தில் செழிப்பு வரட்டும் சுவாமி. குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமை வரட்டும் சுவாமி. மனம் திரும்பாத குடும்பத்தினர் இப்பொழுது மனம் திரும்பட்டும் சுவாமி. அத்தனையிலும் ஆசீர்வாதம். வீட்டை கட்டித்தாரும், கடனை நீக்கி போடும், செழிப்போடு வாழட்டும் அப்பா. இந்த ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தில் நீர் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. பரிசுத்த ஆவியானவர் கூட வருகிறார், கூட வருகிறார், கூட வருகிறார், கூட வருகிறார், கூட வருகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்வீர்களா? என்னோடு கடவுள் வருகிறார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும்படி ஒரு ஹல்லேலூயா சொல்வீர்களா? Thank you Jesus. எல்லா கனம் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம்.